ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ இன்டர் குரூப் 2ஓட கடைசி பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸம்ஷன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நான் சொல்லலை. மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் எஃபர்ட் வந்து நீங்கள் நிறையா போடுற மாதிரி இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், எல்லாமே புரிஞ்சு படிக்கணும். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே புரியாதுங்கிற மாதிரியும் கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து தியரி கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசியாக இருக்கிற அந்த 14 மார்க் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஆப்ஷனில் விட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நான் சம் இருக்கிற சாப்டர்லாம் நல்லா படித்து சூப்பராக எல்லாமே நல்லா அட்டென்ட் பண்ணிடுவேன் அப்படின்றதுனா நீங்கள் அந்த தியரியை கண்டிப்பாக சும்மா ரீட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து தியரி தான் நல்லா படிப்பேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மாடியூலை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மாடியூல் 1 நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்னது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் வேறு வேறையாக ஒன்று தானா, அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டோட ரோல் வந்து என்னது. இப்போ நம்மலாம் வந்து சிஎம்ஏ தானே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆக போகிறோம்ல. ஸோ நான் என்னோடய ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இது வந்து கொஞ்சம் ஈஸி. ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் வந்து ஒரு எஸ்டிமேட் பேஸிஸில் நம்ம காஸ்ட்டை அலோகேட் பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை. இப்போ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் இது வந்து ஈஸி. இப்போ தியரி இருக்குல்ல, தியரி வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக தியரியாக இருக்குன்னா அந்த சாப்டரில் இருக்கிற தியரியை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ மாடியூல் 1 அந்த சாப்டர் ஃபுல்லாக தியரி தான், அதனால இதில் தியரியை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இது சம்மு சாப்டர் தான். சம்மு சாப்டரில் கொஞ்சம் தானே தியரி இருக்குது, அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுலேருந்து கொஸ்டின் வருமானா சான்ஸ் வந்து கம்மி தான். தியரி டேரெக்டாக வருமானா எம்சிக்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதில் இருக்கிற தியரியை இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிட்டா போதும். அதை வந்து இதெல்லாம் தான் மெரிட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமானா அவ்வளோ அவசியம் கிடையாது. எம்சிக்யூஸில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சம் இருக்கிற சாப்டரில் இருக்கிற சம்மை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் போய்க்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் மட்டுமே ஒரு இதாக இருக்குது, செக்ஷனாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா மார்ஜினல் காஸ்டிங் எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஆனால் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மட்டுமே ஒரு செக்ஷனாக இருக்குது. அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக 14 மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நெக்ஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம், நல்லாவே இருக்காது, ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ்லாம் ஒன்றுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுட்டா ஈஸி தான். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி இல்லை ஏதாவது ட்ரிக்கு வச்சு, அந்த யூடியூப்லலாம் நிறைய ட்ரிக்லாம் வரும்ல, அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஓகே, ட்ரிக் வச்சு நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த ட்ரிக்கு மறந்து போச்சுன்னா எதையும் சப்ராக்ட் பண்ணும், அந்த மாதிரி எல்லாம் மறந்து போச்சுன்னா அதனால் ஃபுல்லாக கான்செப்டை வந்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸி. ஃபார்முலா மறந்து போச்சுனாலும் ஃபார்முலாவே இல்லாமல் போடலாம் நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. நான் வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸின்னு சொல்லலை. நிஜமாகவே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸி தான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஃபார்முலா போட்டு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை டப்பா போட்டு வேணாலும் போடலாம். இப்படி ஸ்டாண்டர்டுன்னு ஆக்சுவல்னு இப்படி டப்பா போட்டு இதில் வந்து 3த்தையும் மல்டிபிள் பண்ணி அப்படிலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸி தான், கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் படிச்சுக்கோங்க. பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோலுங்கிறது இது வந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். 7 to 14 மார்க் பட்ஜெட்லேருந்து மட்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பட்ஜெட்டிங் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மார்ஜினல் காஸ்டிங். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கில் இந்த மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மாடியூல் 3 இருக்குல்ல, அது ஈஸின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டெசிஷன் மேக்கிங் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நிறைய பேருக்கு. ஸோ மார்ஜினல் காஸ்டிங் ஆல்ரெடி நீங்கள் குரூப் 1 எழுதியிருந்தீங்கன்னா குரூப் 1 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலாலாம் போட்டு நம்ம போடுவோம், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு, கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ராஃபிட்னு. அதுதானே மார்ஜினல் காஸ்டிங். அதுலேருந்து அதை வச்சு டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது, ப்ரைஸிங் டெசிஷன், மேக் ஆர் பை டெசிஷன், அக்செப்ட் அண்ட் ஆர்டர் ஒரு ரிஜெக்ட், இதெல்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது உங்களுக்கு ஃபைனலில் உதவும். ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன், எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட் சாய்ஸ், இது எல்லாமே ஷட் டவுன் பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா, இந்த டெசிஷன் மேக்கிங் இது ரியல் லைஃப்லேயும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால மார்ஜினல் காஸ்டிங்கோட டெசிஷன் மேக்கிங் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நீங்கள் குரூப் 1 எழுதியிருந்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு, இப்போ 5 மாதம் இருக்குல்ல, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுத போகிறீங்க, உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா சிஎம்ஏ ஃபைனல் எஸ்சிஎம்மோட
ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட இந்த சாப்டர் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் அதுலேயும் இருக்கும். அதையும் சம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்சது அப்படின்னா. கம்பல்சரி கிடையாது, ஆனால் முடிஞ்சது அப்படின்னா. ஏன்னா ஒரு அட்டெம்ப்டில் ஜூன் 2024 அட்டெம்ப்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃபைனலில் இருக்கிற ஒரு சம் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஃபைனலில் இருக்கிற ஒரு சம்மை இன்டரில் கேட்டிருந்தாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சும்மா எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா போதும். அதை நீங்கள் பெனில் போட்டு பார்க்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஃபைனலில் புக்கில் இருக்கிற ஃபைனல் பிடிஎஃப் புக்கு கிடைக்கும், பிடிஎஃப்க்கு வந்து நெட்டில் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு சும்மா இந்த டாபிக்ஸ்லாமும் அப்படியே இருக்குது ஃபைனலில். அதனால் அந்த சம்மை வந்து எப்படி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்ஜினல் காஸ்டிங். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கும் வந்து ஈஸி தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அது முடிஞ்சிருச்சுல. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா எந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் வந்து ஈஸி தான். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து உங்களுக்கு ஃபைனலில் அவ்வளோ உதவும். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபுல்லாக இதோட அட்வான்ஸ்டு கான்செப்ட். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கும் ஃபைனலில் இருக்குது. இதோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபைனலில் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நீங்கள் இன்டரில் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலில் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கும் குட்டி சாப்டர் தான். ஓகேவா? டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் தியரியும் இருக்கும், கொஞ்சம் சம்ஸும் வந்து இருக்கும். இதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது எத்தனாவதா? 6th 7th அப்போ பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் வந்து ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். யார் வந்து ரெஸ்பான்சிபிள், ஏதாவது ஒரு டெசிஷன் பண்ணணும்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அந்த மாதிரி கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டெசிஷன் தியரியில் இந்த டெசிஷன் ட்ரீ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. டெசிஷன் ட்ரீயில் தான் சம் இருக்கும். இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த மினிமேக்ஸ் மேக்ஸிமன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவும் வந்து ஃபைனலில் வந்து இருக்குது, இந்த மினிமேக்ஸ் மேக்ஸிமன்லாம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க, இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புக்கில் இருக்கிற எல்லா சம்மும் போட்டு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் போட்டு எம்கியூலாம் போட்டுட்டிங்கன்னா உங்களால் இந்த சப்ஜெக்டில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 60+ எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சப்ஜெக்டில் எக்ஸாம்ஷன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்லலாம் ஈஸியாக எக்ஸாம்ஷன் வாங்கிடலாம். அதுவும் ஓஎம்எஸ்எம்லேயும் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஆடிட்லையும் கண்டிப்பாக எக்ஸாம்ஷன் வாங்கிடலாம். 70 மேலே வேணாலும் வாங்கலாம். ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து கொஞ்சம் 50யாவது வாங்குறதுக்கு எய்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த சப்ஜெக்டை படிச்சிங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கே பிடிக்கல எனக்கு, நான் ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஈஸி தான். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது அப்படியே ஃபைனல்லையும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே அதுலேயும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.